பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாம் சம்பாதித்தது ஹலாலா ஹராமா என்று மனிதர்கள் பொருட்படுத்தாத ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி 2083. இந்த ஹதீஸிற்கு விளக்கமானது, விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக, அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எல்லா வழிவகைகளையுமே மனிதர்கள் கையாள்கின்றார்கள். எந்த தொழிலில் அதிகமான லாபம் வருகிறது, எந்த தொழில்களில் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணலாம் என்பதை மட்டுமே பார்த்து பார்த்து அதில் முதலீடும் செய்கின்றார்கள். ஆனால் அந்த வியாபாரமானது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அல்லது அது தடை செய்யப்பட்டதா என்பதையெல்லாம் இந்த அவசர உலகத்தில் யாருமே சிந்திப்பதில்லை. பணம் பணம் என்பது மட்டுமே குறிக்கோள் என்பதால் மன்னிப்பே இல்லாத மாபெரும் பாவமான வட்டி தொழிலில் கூட இஸ்லாமியர்கள் அதிகமாக ஈடுபடுகின்றார்கள். லாட்டரி, மது என்று மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வியாபாரத்தையும் இன்று சர்வ சாதாரணமாக செய்து வருகின்றார்கள். இவை எல்லாமே உலக அழிவுக்கு அறிகுறியாகும். இவையெல்லாம் உலகம் அழிந்து போவதற்குரிய அறிகுறியாக கருதப்படுகிறது. மறுமை வெற்றிக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை நாம் அறிந்து அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும். மேலும் இது போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ஆனில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.